இப்போ மழை காலம் வந்து கிடையாது, இருந்தாலும் வந்து வெயில் காலத்தில் இப்போ வந்து நிறைய இடங்களில் மழை பெய்யுது. இந்த கர்நாடகா மாநிலம், கர்நாடகா ஒட்டி இருக்கிற இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாதிரி இடங்கள்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போது மழை பெய்யும் போது சேதாரங்கள் ஏற்படுது, ஆனால் கம்மியாக இருக்குது. ஆனால் ஆலங்கட்டி மழை பெய்யும்போது அதிகமான சேதாரங்கள் ஏற்படுதுன்னு சொல்கிறீங்க. அது கல் விழுந்து அந்த கல் வந்து போர்ஸாக விழுது. தக்காளி மேலே இந்த மாதிரி தக்காளி இருக்குது, அது மேலே கல் விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல புள்ளி இருந்துச்சுன்னா கெட்டு போகாது. இந்த மாதிரி தக்காளி இருக்குது, அதில் வந்து நல்ல கல் வந்து போர்ஸாக விழுது. அந்த கல் சின்ன சின்ன கல் பெருசு விழுது, அதில் ஃபுல்லாக எல்லாம் கருப்பாக எல்லாமே ஓட்டை விழுந்துடும். ஓட்டை வந்துச்சுன்னா அது வேஸ்ட், அதில் வந்து நஷ்டங்கள் ஏற்படும். ஆமாம், சரி. அந்த மாதிரி டைமில் நஷ்டங்கள் அதிகமான அளவில் ஏற்படும் போது தான் டிமாண்ட் ஏற்படுது. ஆமாம், டிமாண்ட் ஏற்படுது. அப்போ ரேட் கொஞ்சம் கூடுதலாக வரும். இப்போ வந்து 150 ரூபா ஒரு கிரேடு 25 கிலோ 27 கிலோ வரும் ஒரு கிரேடுக்கு. இப்போ 150 ரூபா 120 ரூபா 200 உள்ளே தான் போயிட்டுருக்கு இப்போ 2 மாதமாக. அது கொஞ்சம் எல்லா இடத்துலையும் தோட்டம் எல்லாம் அழிஞ்சு போகுது. அழிஞ்சு போகிற டைமில் வந்து டிமாண்ட் தக்காளி எல்லா இடத்துலையும் எங்கேயுமே தக்காளி கிடைக்காது. அந்த மாதிரி டைமில் வந்து 300 400 500 அப்படி ரேட்டு ஏறும். ஆமாம், ஏறும். அந்த மாதிரி டைமில் தான் வந்து வருமானம் அதிகமாக இருக்கும், ரேட்டு ஏறும். ஆமாம். ஆனால் அதுவும் அந்த டைமில் அதிகமான அளவில் பயிரிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் போகும். இல்லை, இப்போ வந்து இந்த பயிர் வந்து இப்போ காய் இந்த பூ பிஞ்சு வைக்கும்போது வந்து அதிகமாக காப்பு இருக்காது. வெயில் டைமில் வந்து பூ எல்லாமே கீழே விழுந்துடும். அதிகமாக வந்து காப்பு வைக்காது. இப்போ 10 மாதம் இருக்கிறதால வந்து 2 மாதம் இல்லை 3 மாதம் இருக்கலாம், அந்த மாதிரி தான். சரி, இந்த 3 மாதங்கள், அதாவது வந்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஸோ இந்த மாதங்கள் தவிர வேற எந்த மாதத்துலையாவது வைக்கலாம். நிலத்தோட தன்மையும் மண்ணையும் பொறுத்து தான். இப்போ இந்த மாதிரி டைமில் வைக்கலாம். இந்த மாதிரி டைம் வச்சு 2-3 மாதத்துக்கு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி டைம்லேயும் வைக்கலாம். முடிச்சுட்டு எல்லா டைம்லையும் வைக்கலாம். இதை உடனே இப்போ இந்த செடி எடுத்தாச்சுன்னா உடனே செடி நடலாம். அது முடிச்சா மறுபடியும் உடனே நடலாம். வெறும் முன்னுறதுனால நெட்டுனே இருக்கலாம். ஆனால் டிசம்பர் மாதம் தான் அதிகமான தக்காளி வந்து இந்த மாதிரி டைமில் ரேட் கொஞ்சம் கூடுதலாக வரும். ரேட் வந்து கூடுதலாக வரும். பழம் வந்து நல்லா காப்பு வரும். இந்த மாதிரி டைமில் வந்து கீழே இருந்து அப்படியே செடி மேலே வரலையும் நல்லா காப்பு வரும். அதனால தான் வந்து இந்த மாதிரி டைமில் எல்லாருமே சாகுபடிக்கிறது. காப்பு கம்மி வரும். வெயில் அதிகமாக இருக்குது. வெயில் அதிகமாக இருந்தாலும் பூ வந்து செடியில் நிற்காது, எல்லாமே கீழே விழுந்து போகும். இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்துலாம் அதிகமான அளவில் மழை பெய்யுது இல்லை? ஆமாம், ஏன்னா நவம்பர் டிசம்பர் மாதம் தான் அதிகமான அளவு மழை பெய்யும். அந்த மாதிரி டைமில் வந்துட்டு பயிர் வைக்கலான்றீங்க. அது எப்படி அந்த வந்து வைக்கும்போது இந்த மாதிரி வந்து பேப்பர் போடுறோம். பேப்பர் போடுறது வந்து தொட்டி இருக்குது, சைடில் தொட்டி இருக்குது. அந்த தொட்டி வந்து தண்ணி வெளியே கொண்டு போயிடுவாங்க. வெளியே கொண்டு போயிடுவாங்க. அப்போ வந்து செடி வேர் சாவாது. அப்போ டிசம்பர் மாதத்துலேயும் தக்காளி பயிரிடலாம்னு சொல்கிறீங்க? ஆமாம். அது மண்ணும் இடத்தையும் பொறுத்து. ஆமாம், அந்த மாதிரி. ஆமாம், கொஞ்சம் தண்ணி தேக்கமாக இருக்கிற மாதிரி இந்த தோட்டத்தில் அப்படியே தண்ணி இருக்கிற மாதிரி வெட்டி காவாயில் வெட்டி விட்டாக்க வைக்க முடியாது. இதில் வந்து தண்ணி எல்லாம் ஒரு இதாகும்.